ஹலோ வீஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் வந்து 17 டிஜிட் நம்பர்ஸ் வந்து நம்ம என்ட்ரி பண்ணுறதா இருந்தால் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குது, என்ட்ரி போட்டால் வந்துருமே அப்படின்னு நினச்சிங்கன்னா வராது. நம்பர் என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் போட்டு 16+ அப்படின்ற மாதிரி 12+ அப்படின்ற மாதிரி போட்டு வரும் உங்களுக்கு. ஸோ செட்டிங்ஸில் போய் மாற்றினாலும் வராது. இது நிறைய பேருக்கு இந்த இஷ்யூஸாக இருக்கும். இது ஒரு சிம்பிளான மெத்தட் மூலயமா நம்ம அதை வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அது எப்படின்றது பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இதில் என்ன இஷ்யூ வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம மாற்றணும்னு பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? போகலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து என்ட்ரி போடுறோம். ஒரு சாம்பிள் என்ட்ரி, சீரியல் நம்பர், நேமு, அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணுறோம். ஸோ சீரியல் நம்பர் கொடுத்துட்டு நேம் டைப் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் நம்பர் வந்து இப்போ என்ட்ரி பண்ணுறோம். ஒரு 17 டிஜிட் நம்பருக்கு மாதிரி என்ட்ரி பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி செல் வித்து வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே என்ட்ரி பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இப்படி கொடுத்து பாருங்கள். 17 டிஜிட்ஸ் நம்பர் கொடுத்தனா என்ன பாருங்கள், +16 சொல்லி வருதா? ஸோ வித் இன்க்ரீஸ் பண்ணாமல் மாறுதான்னு பார்த்தாலும் மாறல. ஸோ கடைசி 2 டிஜிட் பாருங்கள், 00ன்னு மாறி இருக்கு பாருங்கள். ஸோ திருப்பி நான் ஃபார்மேட் செல் கொடுக்குறேன். இப்போ அங்கே போய் எதாவது மாற்ற முடியுமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்லில் நம்பரில் போய்ட்டு டெசிமல் பிளேசஸில் 0 கொடுத்துட்டு ஓகே பண்ணுறேன். இது கொடுத்து வந்து பார்க்குறேன், எனக்கு என்ன ஆகுது பாருங்கள், 00 தான் வருது. ஸோ இப்போ திருப்பி நான் அந்த இடத்துல 78 கொடுத்தாலும் எனக்கு என்ன ஆகுது, 56க்கு அப்புறம் 00 தான் வருது பாருங்கள். ஸோ அப்போ நான் ஃபார்மேட்டில் மாற்றினாலும் எனக்கு கரெக்டாக வர மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ 78 கொடுத்து பாருங்கள், திருப்பி 00ன்னு மாறிக்குது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, முன்னாடி அந்த செல்லுக்கு முன்னாடி என்ன பண்ணால் சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா ஃபார்முலா பாரில் வச்சுட்டு கொடுங்க. இப்போ டைப் பண்ணி பாருங்கள், 78ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் என்ன நம்பர் டைப் பண்ணுறீங்களோ அது வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சின்ன பாயிண்ட், எக்ஸலில் கவனிக்க வேண்டிய பாயிண்ட். நிறைய பேருக்கு தெரியாமல் கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த இக்னோர் எரர் கொடுத்தீங்கன்னா இந்த எரர் இக்னோர் ஆகிடும். ஸோ அப்போ என்னென்னா, இது ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணுறவங்க, ஸ்கூல் ஒர்க்கெலாம் பண்ணும்போது இந்த மாதிரி லாங் டிஜிட்ஸ் நம்பர்ஸ்லாம் டைப் பண்ண வேண்டியிருக்கும். அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரி பண்ணாலும் நம்ம கரெக்டாக என்ட்ரி பண்ணுறோன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் பார்த்தா கடைசியில் 00 போட்டிருக்கோம். நான் ஃபார்மேட் செல்லில் போய் மாற்றி விட்டேன்னா எனக்கு கரெக்டாக எடுமேட்டு. ஆனால் அது மாறாது, 00 தான் போட்டுரும். அதனால் முன்னாடி சின்னதாக ஒரு கோர்ஸ் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போது 70 டிஜிட்ஸ் நம்பரை வந்து எக்ஸலில் எப்படி என்ட்ரி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிச்சு நெக்ஸ்ட் வீடியோ வாங்க, இன்னொரு கான்செப்டை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க.